நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பிரதிபா, அந்த சத்தம் துப்பாக்கியில இருந்து வர சத்தம் தானே? வா போய் பார்க்கலாம். ரிவால்வர் சத்தம். ஐயோ கடவுளே, இங்கதானே இருந்தது. என்னோட ரிவால்வரை காணுமே. செல்லம், துப்பாக்கியை கீழே போடுமா. முடியாது. நீங்க எதுக்காக அம்மா அடிச்சீங்க? அது அவ என்ன திட்டுனா. பாப்பா, துப்பாக்கி என்கிட்ட கொடுமா. முடியாது. இதுக்கப்புறம் அம்மாவை அடிக்க மாட்டேன்னு சொல்லட்டும். அனு, 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 துப்பாக்கி என்கிட்ட கொடு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இவதான் துப்பாக்கி கொடுத்து என்ன கொல்ல அனுப்பியிருக்கா. சின்ன பசங்க தப்பு பண்ணா பெரிய தண்டனை கிடைக்காது இல்ல. ஐஏஎஸ் புத்தி. இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது. போலீஸுக்கு கால் பண்றேன். மனு வேண்டாம். அம்மா, இது ஒரு கொலை முயற்சிமா. இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். இத பாரு, நாளைக்கு இந்த குழந்தை இங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தா நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். என் கூட வா. வா, சீக்கிரம் வா. அம்மா, அந்த புல்லட் என் மேல பட்டிருந்தா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். டேய், அது யாரோட துப்பாக்கின்னு தெரியுமா? என்னோடது. அந்த ரிவால்வருக்கு நான் தான் பொறுப்பு. நீ எதுக்குடா அஞ்சனாவை அடிச்ச? நான் தான் சொன்னல, அவ என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டாமா. குழந்தைக்கு முன்னாடி தான் அடிச்சியா? ஆமா. அந்த குழந்தை அஞ்சனாக்காக என்ன வேணா பண்ணுவா. அந்த குழந்தை அதை பார்த்து கோவப்பட்டு தான் இப்படி பண்ணிருக்கா. இப்படி நாளைக்கு கூட நடக்கலாம். அந்த குழந்தைக்கு முன்னாடி தயவு செஞ்சு அஞ்சனாவை எதுவும் சொல்லாத. நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? இதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். துப்பாக்கி எடுத்து சுட்டுருக்க. போ இங்க இருந்து. நீ எங்க வேணா போ. நாளைக்கு நான் உன்னை எங்கேயாவது கொண்டு போய் விட போறேன். உனக்கு துப்பாக்கி எங்க இருந்து கிடைச்சது? பாட்டி ரூம்ல இருந்து. நான் தான் போய் எடுத்துட்டு வந்தேன். அதை வச்சு என்ன கொண்டு இருக்கலாம்ல. நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். போ இங்க இருந்து. போ. அஞ்சனா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவ சின்ன குழந்தை. இவ என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சா பண்றா? இனி இவளை நீ அடிக்க கூடாது.
இதுக்கப்புறம் இவ எதுவும் பண்ண மாட்டா. நடந்தது நடந்து போச்சுன்னு விடு. நீங்க என்ன அட்வைஸ் பண்ண வந்திருக்கீங்களா? யாரோட அட்வைஸும் எனக்கு வேண்டாம். என் மேல எல்லாரும் பாசம் காட்டி அட்வைஸ் பண்ணி என்ன வாழ முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க. போங்க, போய் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நான் எந்த அளவுக்கு வாழ முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு யுத்தத்துல ஜெயிச்சு வந்து பாக்குறப்பதான் அது தெரியும். இங்க பாரு அனு, நீ இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாது. உங்களை அடிச்சாங்கன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன். உங்களை தவிர எனக்கு வேற யார் இருக்காங்கம்மா? நீ மட்டும்தான் என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க. அட தைரியமா நட. நீ எதுக்கு இப்படி பயப்படுற? நீ கண்டிப்பா கீழே எல்லாம் விழமாட்ட. நான் தான் கூட இருக்கேன்ல. அந்த தைரியத்துல தான் நானே நடக்கிறேன். இன்னும் 2 நாளைக்கு அப்புறமா நீ காலேஜுக்கு போலாம். நிறைய கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு 1 மாசம் இருக்கும்போது எல்லாத்தையும் படிச்சிடலாம் இல்லையா? நான் அப்படிதான் படிப்பேன். அது வரைக்கும் காலேஜ் முழுக்க நான் ஜாலியா சுத்தி வந்துட்டே இருப்பேன். நம்ம அந்த பக்கம் போலாம். வா. என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும். அது எனக்கு தெரியும். உன்னோட பேரு வினயன் தானே? ரொம்பவே புத்திசாலியானவன். எனக்கு ஒரு கசின் இருந்தான், ஏன் அத்தை பையன். அவனோட பேரு வினு. அவன் எப்படிப்பட்டவன்? முன்ன மாதிரியே ஸ்மார்ட்டா இருப்பானா? வினு எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. அம்மாவும் அத்தையும் சொல்லி தான் எனக்கு அவனை பத்தி தெரியும். அவன் மிஸ்ஸிங்னு சொன்னாங்க. ஆமா, ஆக்சிடென்ட்ல காணாம போயிட்டான். திரும்பி வந்துருவான். சான்ஸே இல்ல. இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல்ல. மனு, ஆஹா, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அப்படியா வினய்? ஆமா, மனுவும் நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சந்தோஷமா இருக்கு. வெரி குட். நீங்க 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி ஒண்ணா இருக்கு. அப்படின்னா யாரு மூத்தவன்? ஆள் வாட்ட சாட்டம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வினய் தான் மூத்தவன். ஓ, அப்ப இவனை நான் அண்ணானு கூப்பிடணுமா? இப்போதைக்கு நீ பேரை சொல்லியே கூப்பிடலாம். இங்க பாரு வினய், இவனுக்கு ஒரு கசின் இருந்தான். மனு இப்பதான் சொன்னான். வினு தானே? ஆமா. அதனால நான் உன்னை வினய்னு கூப்பிட போறதில்ல, வினு. இனிமே நான் அப்படிதான் கூப்பிட போறேன். மனு, வினு, நல்லா இருக்குல்ல? அது வந்துமா, வினு திரும்ப வந்தானா? அவன் திரும்ப வர மாட்டான். என்னால உறுதியா சொல்ல முடியும். மனுக்கும் வினுக்கும் இடையில 1 மாசம்தான் வித்தியாசம். வினு மனுவை விட 1 மாசம் மூத்தவன். நான் இப்ப வரைக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல தான் இருக்கேன். இப்படி பாசம் யாரு காட்டுவாங்க? அது என்னைக்குமே இருக்கும். இந்த கொலை கேஸ் தான் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல என் மேல சந்தேகப்பட்டாங்க, அதுக்கப்புறம் ராஜீவ் அண்ணா மேல, இப்போ இன்னொரு ஆள் மேலயும் சந்தேகப்படுறாங்க. யார் மேல? உங்க அப்பா பாஸ்கர். தாசனாவ பாஸ்கர் கொலை பண்ணிருப்பாரோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அப்பாவையா? அப்பாவுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா பிரதீபா அப்படிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. பாஸ்கருக்கு எதிராக அவ வாக்குமூலம் கொடுத்திருக்கா. அதே மாதிரி அஞ்சனாவும் பாஸ்கருக்கு எதிராக தான் பேசியிருக்கா.
அஞ்சனாவா? அவ அப்படி பண்ணுவாளா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியல. போலீஸ் ஜோசப் தான் அப்படி சொன்னாரு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா பிரதீபா மேடத்தையும் அவளையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அட, நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாது. நாம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். சரிதானே மனு? சரிதான், நீங்க சொல்றதும் சரிதான்மா. நீ என்ன சொல்ற வினு? நானும் உங்க கூட இருக்கேன். பிரதீபா மேடம் என்ன கொல்ல சொல்லி ஆள் அனுப்பியிருக்காங்க. ஆமா, நாம பொறுமையா இருக்கலாம். இப்ப நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, சாப்பிடலாம் வாங்க. அனு பண்ணதை நினைச்சா என்னால நம்பவே முடியல. துப்பாக்கி எடுத்து மனசார பார்த்து சுட்டிருக்கா. ஆமா, குழந்தைங்களுக்கு என்னமா தெரியும்? ஒருவேளை புல்லட் மனுவோட உடம்புல பட்டிருந்துச்சுன்னா அஞ்சனா தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அதுவும் சரிதான். அனு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, மனசார எல்லார் மேல பாசம் காட்டுறா. ஆனா அவளை இந்த வீட்டோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மனு என்னோட பையன். குழந்தை இங்க இருந்து அனுப்பணும்னு சொன்னானா அதை எதிர்த்து என்னால பேச முடியாது. இன்னைக்கு அனுப்பியே ஆகணும்னு மேடம் சொன்னாங்க. அஞ்சனாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்னதான் பண்றது? அவளை சுத்தி ஏகப்பட்ட கஷ்டங்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. நான் நேத்து அவளுக்கு ஆதரவு சொல்ல போனா என்னையே சத்தம் போட்டுட்டா. எல்லாத்தையும் அவளால சகிச்சுக்க முடியாம போயிடுச்சு. ஆமா, நீ வினயனையே எடுத்துக்கோமா. அவன் எப்ப வந்தாலும் என்ன பார்த்துட்டு தான் போவான். அவனை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும். அது ஏன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவனுக்குள்ளயும் இப்ப ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. உங்களை தனியா ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. அது எனக்கு தெரியுமா. நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போராட வந்திருக்கேன். வினயா, வினயா, நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்க, நிக்காம போயிட்டே இருக்க. எனக்கு கேட்கல. உன் மேல உள்ள பாசத்தால நீ சொன்னதை நான் நம்பிட்டேன். எனக்கு உங்க மேல எந்தவித பாசமும் இல்ல. நம்ம 2 பேருக்குள்ள அப்படி ஒரு உறவே இல்ல. இல்லையா? அப்ப எதுக்காக நீ என்ன பார்த்ததும் அம்மான்னு கூப்பிட்ட? எப்ப பாரு என்ன பாக்குறதுக்காக ஓடி வந்த? அன்னைக்கு நீங்க வீல் சேர்ல இருந்தீங்க. ஆனா அதுவும் ஒரு டிராமா தானே. நீங்க என் மேல காட்டின பாசம் கூட அந்த மாதிரி ஒரு டிராமா தானே. நான் காட்டின பாசம் டிராமாவா? சரி, அப்படியே வச்சுக்கோ. நீ திரும்பவும் என்ன பார்த்து நடிச்சியா என்ன? வினய், என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? ஓ, நீயா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் எனக்கு ஞாபகம் வரல. உனக்கு ஞாபகம் இல்லாமலாம் இல்ல, நான் உன்னை விட்டு தள்ளி போயிட்டேன். நீ தூக்கி போடுற அளவுக்கு நமக்குள்ள சின்ன நட்பு தானே இருந்தது. அது எப்ப வேணாலும் மறக்க முடியாத நட்பு. ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது மரங்கள் நம்மளை தாண்டி போவோம் இல்லையா, அப்படி. அதை பத்தி நீ தானே முடிவெடுக்கணும். நீ அப்படியா இருந்த? நீ அப்படி இல்லனா நான் கை கால் உடைஞ்சு ரூம்ல இருந்திருக்கும் போது நீ என்ன பார்க்க வரவே இல்லை. நான் உன்னை பார்க்க வரலன்னு தானே சொல்றேன். என்னோட சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரியாது. ஆமா, எனக்கு தெரியாதுதான். சரி, உன்னோட கதையை தான் சொல்லு. மல்லிகம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா, இல்ல மனுதான் உன்னை விட்டுட்டு போயிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்போ IAS IPS படிச்சவங்களோட மட்டும்தான் பழகுற. உன்னோட லெவலே மாறி போயிடுச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். PK பிளான்டேஷன்ல ட்ரக் ஓட்டுற பாஸ்கரோட பையன்.
எதுக்காக வினய் நீ இந்த மாதிரி என்ன குத்தி காயப்படுத்துற? உனக்கு வலிக்குதா என்ன? நீ கமிஷனர் கூட ரொம்ப க்ளோஸா பழகுறியாமே, அதுவும் பிரதீபா மேடத்துக்கு சப்போர்ட்டா? அடுத்த டார்கெட் அப்பா தான் கேள்விப்பட்டேன். அப்பாவை எப்ப கூட்டிட்டு போவாங்கன்னு உனக்கு தான் தெரியும். அது நடக்கட்டும், அப்பதான் கேம் சேஞ்ச் ஆகும். வினய், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. பாட்டி, ம்? என் மேல கோவமா இருக்கீங்களா? நான் துப்பாக்கி எடுத்ததுனால அஞ்சனா அம்மா என்னை கண்டபடி திட்டினாங்க. சாரி பாட்டி, சாரி. நீ எதை தெரியாம தானே பண்ண? ம்? அதெல்லாம் தப்புன்னு ஐஏஎஸ் படிக்கிறவங்க கூட சொல்லல. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில எதிரிகளை அழிக்கணுங்கிறதுக்காக உன் கையில துப்பாக்கி கொடுத்து அனுப்புவாங்க. அனு, நம்ம போலாம். நான் போயிட்டு வரேன் பாட்டி. ம். பை பாட்டி, டாடா. மேடம் கொஞ்சம் நில்லுங்க. கோர்ட்ல இருந்த ஆர்டரோட நாளைக்கு அச்சுதன் வீட்டுக்கு வருவாரு. அந்த குழந்தைய கூட்டிட்டு போக. அது கோர்ட்டோட தீர்ப்புன்னா அதை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. நிச்சயமா குழந்தைய நாம விட்டு கொடுக்கணும். நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை என் கூட வச்சுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் யார்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்பேன். தயவு செஞ்சு என் பொண்ணு கொடுத்துறாதீங்க. அவ யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டா. வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்க குழந்தைய பாத்துக்கிட்டாலே போதும். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு குழந்தைய கொடுத்துறாதீங்க. ஐயோ, தாத்தா அவுட் ஆயிட்டீங்க. தாத்தா அவுட் ஆயிட்டீங்க. ஐயோ, அவுட் ஆயிட்டேனே. அவுட் ஆயிட்டீங்க. அவுட் ஆயிட்டீங்க. தாத்தா அவுட் ஆயிட்டீங்க. தாத்தா அவுட் ஆயிட்டீங்க. என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல. உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்கல்ல? நான் படுற கஷ்டத்தை பார்த்து யாரும் என் மேல பாசம் காட்ட வேண்டாம். எல்லாரும் பாசம் காட்டுவாங்க, கடைசியில தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். என்னை எல்லாரும் வெறுத்துருங்க. உன்னுடைய கஷ்டம் நல்லாவே புரியுதுமா. எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. இங்க நடக்கிற விஷயங்கள் உனக்கு தெரியாதா என்ன? உன்னை பத்தி மேடம் பாஸ்கர் கிட்டையும் தப்பா தான் சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீட்டோட உப்பை சாப்பிட்டு வந்தான், ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. நீ தைரியமா இருமா.
சந்திரன் அண்ணா, நீங்க என்கிட்ட பேசவே வேண்டாம். அம்மா பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் எப்பவும் ஒரு அபசகனம் தான். அனு, போலாம். டாடி, இன்னைக்கு நான் வினயனை பார்க்க போலான்னு இருக்கேன். நீங்க போய் ஆண்டி கிட்ட பேசியும் கூட எந்த பிரயோஜனமும் இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ அந்த வீட்டுக்கு போய் அவன்கிட்ட என்னமா பேச போற? இங்க வர சொல்லுவேன். ஒருவேளை அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா? அட, அப்படிலாம் அவன் சொல்ல மாட்டான். நீ நம்புறது இருக்கட்டும், விடு. ஒருவேளை அவன் சொல்லிட்டா அதுக்கான காரணம் கேப்ப. மல்லிகா விட மாட்டா, அதுதான் காரணமே. மல்லிகா சொல்றபடிதான் செய்யணும்னு பாஸ்கரனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். வினையும் அவங்க சொல்றத மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அப்படி நடந்தா நீ என்ன முடிவு எடுப்ப? மல்லிகா கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கணும். மறுபடியும் பந்து மல்லிகாவோட கோர்ட்ல இருக்கு. மல்லிகா அவளுடைய கேமை விளையாடிக்கிட்டே தான் இருப்பான். அவனை இங்க கூட்டிட்டு வருது உன்னால கண்டிப்பா முடியாதுமா. வேற என்ன பண்றது? நீ அங்க போகலாம், அவங்கிட்ட பேசலாம். அதுக்கு மல்லிகா ஒத்துக்கலன்னா மட்டும் நாம் அதுல இன்வால்வ் ஆகணும். ஏன்னா நேத்து நான் மல்லிகாவை பார்த்து கோவமா தான் பேசிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அஞ்சனா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவ வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா. ஹாய் அஞ்சனா, குழந்தைங்க? அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு தான் நான் இங்க வரேன். நேத்து அவ பெரிய பிரச்சனை பண்ணிட்டா. என்ன பண்ணா? மனு சார் இப்போ என்ன டார்ச்சர் பண்ண மட்டும்தான் ரூம்குள்ள வராரு. அவரோட என்ன என்னன்னா அனப்படிக்க கூடாது. அதுக்காக என்ன கண்டபடி திட்டிட்டே இருப்பாரு. அதுக்கு இவ ஒரு வேலை பண்ணா. அன்னைக்கு ஒரு நாள் மொபைல்ல பாட்டு வச்சு டான்ஸ் ஆடினாரு. இவ போனை போட்டு உடைச்சிட்டான். வெரி குட். மறுபடியும் நேத்து புது பிரச்சனையோட வந்தாரு. எனக்கும் கமிஷனர் சேதுபதிக்கும் நடுவுல தப்பான உறவு இருக்குன்னு சொன்னாரு. நான் சண்டை போட்டேன். அதுக்கு என்ன அடிச்சிட்டாரு. அனு அம்மாவோட துப்பாக்கி எடுத்து மறைச்சு வச்சிருந்தா போல. மனுசார பார்த்து துப்பாக்கியால சுட்டுட்டான். நல்லவேளை எதுவும் ஆகல. அதுக்கு அவளை நான் கண்டபடி அடிச்சிட்டேன். ஓ, இதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னா உங்களை யாராவது அடிச்சா அப்படிதான் சுடுவேன்னு சொல்றான். சோனா, அவளோட பாசம் இருக்கே, அவளோட பாசத்தால என்ன கட்டி போட்டு வச்சிருக்கா. அது மட்டும்தான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. எனக்குன்னு யாரும் இல்ல சோனா. உனக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னதுமா? நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, உனக்கு எப்பெல்லாம் அப்படி தோணுதோ இங்க வரலான்னு. வா, உள்ள போய் பேசலாம். வா. சரி, நான் கூப்பிடுறேன். சுஜா, ஜூஸா? அப்பனா இப்போ உனக்கு என் மேல பாசம் இருக்கும் போலயே. அப்ப கூட இது பிரதிபாமாவுக்கு. ஓ, அப்ப என் மேல உனக்கு பாசம் இல்லையா? சரி, பரவாயில்ல கொடு. நல்லா ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா? நீ ரொம்ப அழகா சூப்பரா இருக்கியே. நான் பழைய மனு வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அத பத்தி நீ என்ன சொல்ற? மனு சார், நீங்க கிளாஸ் கொடுத்தீங்கன்னா நான் போவேன். நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் செல்லம். நம்ம இப்படிலாம் பேசி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இந்தா.
அதுக்குள்ள எங்க போற? விடுங்க 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 மனு சார், விடுங்க மனு சார், விடுங்க விடுங்க. அது அத்தை சொன்னா என்ன வேணா பண்ணுவியா? அவ்வளவு ஒண்ணு திமிரா இருக்க வேண்டாம். என்னாச்சு? அது நான் தான் அத்தைய எதிர்த்து பேசணுமா, அதுக்கு இவ சண்டை போடுறா. என்னையவே அடிக்க கை வாங்கிட்டு வரா. ஐயோ மேடம், இல்ல மேடம். ஏய், மனு சார் என்ன? போதும் போதும் நிறுத்து. அவன் பிரதீபாக்கு எதிராக அப்படிதான் பேசுவான். இதுல எல்லாம் நீ தலையிட வேண்டிய அவசியமே இல்ல. பிரதீபாக்கு நீதான் பொண்ணுங்கிற நினைப்பு வந்துருச்சா உனக்கு? என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி. உன்னோட 12வது வயசுல இருந்து இந்த வீட்டுல உன்னை வச்சு நான் காப்பாத்திட்டு இருக்கேன். இப்போ ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியலல்ல? நன்றி இல்லாத ஜென்மங்க. மேடம், நான் ஒன்னும் சொல்லல. என்னாச்சு சுஜா? இத பாரு, இப்ப எதுக்கு அழுது சீன் கிரியேட் பண்ற? உன்னை இங்க யாராவது ஏதாவது பண்ணாங்களா? ஒரு வேளை நடக்காதது உன் பிரதீபா மேடம் கிட்ட நீ சொல்லணும்னு நினைச்சா தாராளமா சொல்லு. உனக்கு இந்த வீட்ல எந்த அதிகாரமும் இல்ல. இந்த வீட்ல நீ வெறும் வேலைக்காரி மட்டும்தான். இவ இந்த வீட்ல யாருன்றத நான் தான் சொல்லணும். இது என்னோட சொத்து. கண்டிப்பா இத நாளைக்கே நான் இவளுக்கு எழுதி கொடுத்தாலும் கொடுப்பேன். ஆனா இந்த சொத்து ஒண்ணு உன்னோட பேர்ல இல்லையே. எல்லாமே தாஸ் அப்படிங்கிற கோடீஸ்வரர் கிட்ட இருந்து உனக்கு வந்தது. அதனால எல்லாத்துக்கும் நீ உரிமை கொண்டாட முடியாது. கோர்ட்ல இருந்து ஸ்டே கிடைச்சிருக்குன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா அது வெறும் டெம்பரரி சந்தோஷம்தான். அந்த ஸ்டே சீக்கிரம் கேன்சல் ஆகும். அப்புறம் நீ உன்னோட இந்த வேலைக்காரியும் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். அதுவரை நான் இங்கதான் இருப்பேன். இதோ இவகிட்ட யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது. விட்டா ஓவரா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க. உனக்கு என்ன தாண்டி வேணும்? இப்ப என்ன பார்த்து என்ன சொன்ன? அட்வைஸ் பண்ணாம போணுமா? நீ என்ன வாடி போடின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டல்ல? நீ என்ன சொன்னாலும் எனக்கு நீ பையன்தான்ப்பா. உன்னை நான் மல்லிகாவோட பையனா பார்க்கல, என்னோட பையனா தான் பார்க்கறேன். மனுவும் வேணுமோ எனக்கு ஒண்ணுதான். அது மல்லிகாவுக்கு தெரியும். நீ கேட்டு பார்த்துக்கோ. நீ வாமா. அஞ்சனா, உங்களோட போனுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பி வைக்கிறேன். அது ஒரு முக்கியமான குற்றவாளியோட வீடியோ. அஞ்சனா, நீங்க டெய்லியும் பல ரூட்ல போயிட்டு வரீங்க இல்லையா? இவனை பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஐயா, ஐயா, எந்திரிங்க.
பாத்து எந்திரிங்க. தண்ணி குடிங்க. என்ன ஆச்சு? பசிக்குதுமா. சரி வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன். வாங்க. இந்தாங்க தண்ணி. போதும் போதும். ஆமா, உங்க பேர் என்னய்யா? முருகன். இந்த பேர் இல்லாம வேற ஏதாவது பேர் இருக்கா? இல்லம்மா. சும்மாதான் கேட்டேன். சாப்பிடுங்க. கமிஷனர் சொன்ன பேரு முத்து தானே? இவருதான் கமிஷனர் சொன்ன குற்றவாளி. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமா வேண்டாமா? சொல்லிடலாம். சட்டப்படி அவங்க என்ன வேணா பண்ணிக்கட்டும். ரொம்ப நன்றிமா. உங்களை கடவுள் காப்பாத்துவாரு. ஐயா, நீங்க இப்ப எங்க போகணும்? ஊருன்னு சொல்ல எதுவுமே இல்ல. உங்க வீட்ல பொண்டாட்டி இருக்கா. உங்க பேர்ல ஏதாவது கேஸ் இருக்கா? என்ன கேஸ்? போலீஸ் கேஸ். அந்த மாதிரி எந்த கேஸும் இல்ல. யாரு சொன்னது? சும்மா கேட்டேன். எங்க ஓட? நில்லு. ஏய், ஓடாத. நில்லு. வாங்குறல. நான் என்ன தப்பு பண்ணல. விடுங்க என்ன. முதல்ல நடறா. நான் ஒரு தப்பு பண்ணல. விடுங்க என்ன. விடுங்க. விடுங்க சார். விடுங்க சார் என்ன. ஓடா. ஏய், எந்திரா. விடுங்க என்ன. ஏத்துங்க. நன்றி மேடம். எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டியா? நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா போயிடுவ. கடவுள் மேல ஆணியா நீ நாசமா போயிடுவ. நாசமா தான் போவ. நாசமா தான் போவ. கிருஷ்ணதாஸின் வழக்கை விசாரிக்க கோரி போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 20 வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த கொலையை செய்த குற்றவாளி யார் என்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணதாஸ் கொலைகேஸ் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்டை சீக்கிரம் முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. சொல்ல முடியாது மனு. பிரதீபா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. கையில பணம் இருந்தா போராட்டமும் பண்ணலாம், வேணும்னா கட்சி கூட ஆரம்பிக்கலாம். வினயங்க, நான் அவனை பார்க்கலாமா? இத பாரு, அவன் கூட நீ ரொம்ப க்ளோஸா இருக்கணும். அம்மா, நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி நான் அவனோட பிரதரா நடிச்சுட்டு தானே இருக்கேன். அவன் அதை நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கான். நீங்க சொன்னதுல இன்னும் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைம்மா. அவனை கருணன் கூட கம்பேர் பண்ணீங்க. நான் சொன்னது உனக்கு புரியலையா மனு?
பெத்த அம்மா கூடவும் கூட பிறந்த தம்பிங்க கூடவும் கர்ணன் சண்டை போட்டான். இதுவும் எனக்கு புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனை நம்ம கூடவே வச்சிருந்தா அவன் அம்மாவை அவன் கண்டிப்பா எதிர்ப்பான். அவ அம்மான்னு நாளைக்கு ஒருத்தி இங்க வருவா இல்லையா, அவன் அவ கூட சேரவே கூடாது. அவன் நம்ம பக்கம்தான் நிக்கணும். நமக்காக சண்டை போட்டு அவன் சாகணும். ஓ, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்ககிட்ட அம்மா இன்னொரு விஷயத்தையும் ஒப்படைக்கிறேன். ஆ. நான் அந்த முத்துவை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஆமா. அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கவே கூடாது. ஒருவேளை மாட்டிக்கிட்டா இந்த கேஸ் வேற திசையில போயிடும். கேஸ் இப்போ பாஸ்கரை நோக்கி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா முத்துவால அது இல்லாம பண்ண முடியும். அவனை நாம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அவன் எங்கேயாவது கடத்தெருவுல தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். பானு, இவளை எங்க கூட்டிட்டு போற? என்னை இவ கொல்ல பாத்திருக்கா. நீ மட்டும் மேல போனா போதும். நான் மேல போகணும்னா என் குழந்தைய கூட வருவான். இவளை மேல கூட்டிட்டு போக கூடாது. நான் தான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டேன்ல. எங்க போ பார்க்கலாம். பானு, விடு என் குழந்தைய. உன்கிட்ட தான் சொல்ற, அவளை விடு. குழந்தைங்களை மிரட்டினா என்ன தண்டனை தெரியும்ல. டேய் மனு, வேண்டாம், குழந்தைய விட்டுடு. பானு, அவளுக்கும் கமிஷனருக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. அவளை பார்த்தாலே தெரியுது. அதுக்கும் ஒரு நாளைக்கு இருக்கு. பானு. கிருஷ்ணதாஸின் கொலை வழக்கில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இறந்து போனதாக கருதப்பட்ட முத்து எனும் டிரைவர் போலீசாரிடம் பிடிபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து விசாரணை மூலம் குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்கப்படும். அஞ்சனா எனும் பெண் தந்திரமாக பேசி அவரை போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்துள்ளார். இதே அஞ்சனா எனும் பெண்தான் ஓணம் பண்டிகையில் நடக்கவிருந்த குண்டுவெடிப்பை தடுத்து நிறுத்தியுள்ளார். இந்த வீர செயலுக்காக அஞ்சனாவிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். என் மேல இருக்கிற கோவத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டல. உனக்கு நான் செத்து பணமாகணும், அப்படிதானே? இத்தனை நாள் நீ நான் அம்மானு கூப்பிட்டு அந்த அழுக்கு போகணும்னா நான் கங்கையில தான் போய் குளிக்கணும். இதுக்கு மேல நான் உன்னை வாழவே விட மாட்டேன். மனு, மனு வேண்டாம், வேண்டாம் மனு. பிரதீபாக்காக இவன் நேரடியா களத்துல இறங்கிட்டா. மரியாதை இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நின்னா உன்னை கொன்னுடுவேன். ஹலோ அஞ்சனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ. கிருஷ்ணதாஸோட கொலை கேஸ்ல இந்த முத்து தான் முக்கியமான குற்றவாளின்னு எனக்கு தெரியாது. சாரி, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அந்த ஆளை கண்டிப்பா புடிச்சு கொடுத்துருக்க மாட்டேன். என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியவே இல்லை சார். இதுக்கப்புறம் இங்க என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் அது எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். சரிங்க சார்.
அம்மா நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. இதுக்கப்புறமா அவளை மன்னிக்கணுமான்னு. நான் அவளை மன்னிச்சேன்னு யார் சொன்னது? அந்த முத்து போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருந்த வரைக்கும் தான் நாம கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். அந்த ஆளை இந்த அஞ்சனா பிடிச்சு கொடுத்துட்டா. டிவில மறுபடியும் அவன் பேர் வந்து ஃபேமஸ் ஆயிட்டா. அந்த கமிஷனருக்கு இவன் மேல லவ் இன்னும் அதிகமாயிடும். முத்து என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் தான் லாரி எடுத்துட்டு போய் இடிச்சான். அவன் செத்துட்டான்னு உங்க அப்பா தான் ஆதாரம் ரெடி பண்ணாரு. மார்ச்சரியில பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்து எரிச்சாரு. இப்ப அந்த முத்து உயிரோட வந்து கோர்ட்ல நிக்க போறான். அந்த முத்து கையில தான் நான் எழுதின லெட்டரும் கிடைச்சிருக்கு. லாரி இடிச்சு கொல்ல சொல்லி பிரதாப் தான் சொல்லியிருப்பாரு. அம்மா பழைய விஷயம் எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. இதுக்கப்புறம் அவன் இருக்கவே கூடாதுமா. ஏய் மனு, நில்ல மனு. அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிடாத. போலீஸ் கிட்ட இருந்து முத்துவை எப்படி தூக்கணும்னு தான் நாம யோசிக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் அந்த அஞ்சனா இருக்கவே கூடாதுமா. இன்னைக்கே முடிச்சிடுறேன். டேய் மனு, தயவு செஞ்சு இப்போதைக்கு அவளை எதுவும் பண்ணிடாத. சொன்னா கேளு. அப்படி பண்ணா கேஸ் வேற திசையில போயிடும். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இந்த பிரச்சனை வேறயா? நீ அமைதியாயிரு. கனவு கண்டுட்டு இருக்கியாடி? ஓ கமிஷனர் நினைச்சுதானே? அவனோட ஏடிசி தானே நீ? கால் பண்ணி வர சொன்னானா? இவ்வளவு கேட்கிற வாய திறக்க மாட்டேங்கிற. அந்த முத்துவை பிடிச்சு கொடுத்ததுக்கு அவன் என்ன கொடுத்தான் உனக்கு? உன்னோட பழைய கதை எதுவும் நான் மறக்கவே இல்லை. முதல்ல அருண், அவனை ஏமாத்திட்டேன். அதுக்கப்புறம் இப்ப என்னை. எதையாவது சொல்லி தொலைடி, கேக்குறேன். கமிஷனர் எனக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? நான் சொல்லவா? சொல்லு. என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. அவரு கொடுத்த முத்தத்தை நான் திருப்பி கொடுத்தேன். இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கா? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். கொல்லுடா, கொல்லு. அதுக்கான தைரியம் எதுவும் உனக்கு இல்ல. கொலைக்கிற நாய் கடிக்காது. மணி நேரமும் படிச்சுட்டே இருக்கலாம் இவன். உனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை தானே? இப்ப பாரு என்ன பண்ற. என்னோட புக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் புக்கை என்கிட்ட கொடு. 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 என்னோட புக்கை கொடு. கொடு.
மாதிரி உனக்கும் இருக்குடி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.